இயேசு கிறிஸ்துவுக்கு பின் செல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னா, பின் செல்லுகிறீங்கன்னா, அது அர்த்தம் என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கின்றன என்றபடியாய். அது உணவு உடை இருப்பிடம் நாளைக்கு என்ன செய்யலாம் போட்டு திகைக்காது. என் எஜமா என் முன்னாடி சென்றா, என் மேய்ப்பன் என் முன்னாடி சென்றா, அவர் எனக்கு எல்லாம் பார்த்துக்கொள்வார். ஆனால் அவர் சொல்லுகிற பாதையில் மட்டும் நான் நடக்கணும். அதனால் சத்தம் எனக்கு நல்லா கேட்கணும்னு எத்தனை தூரத்தில் போகிற ஆடாக இருந்தாலும், திரளான கூட்டத்தின் கடைசியில் வருகிற ஆடாக இருந்தாலும் மேய்ப்பனுடைய சத்தம் கேட்கணும், காது கொடுத்து கேட்கும். அவருடைய கோலும் தடியும் அந்த ஆடை செழுமையாய் வழி நடத்தும், கொழுமையாய் வழி நடத்தும். அதான் ஆண்டவருக்குள்ள அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். எங்கேயோ பின்னாடி இருக்கிற ஆடுகள் கூட அவ்வளோ தூரம் ஆண்டவர் நடத்துகிறாருன்னு சந்தோஷமாக மேய்ச்சலை கண்டுக்கிட்டு இருக்குது. சில ஆடுகள் முன்னாடியே, நாங்கள் முந்தியே ஆண்டவர் அறிஞ்சவங்க, நாங்கள் பரம்பரையாக ஆண்டவர் அறிஞ்சவங்கன்னு முன்னாடின்னா கூட ஆண்டவருடைய சத்தத்தை மட்டும் கேட்குறதே கிடையாது. எனக்கு தெரியும்னே செஞ்சு மேய்ப்பனுக்கும் பிரியமில்லாத ஆடா, உலகத்துக்கும் பிரியமில்லாத ஆடா, எதற்குமே உதவாத, ஒரு கொழுமையும் இல்லாத, முடியெல்லாம் உதிர்ந்து போகிற ஆடா கொண்டு கூட இருக்குது. நீங்கள் எப்படிப்பட்ட ஆடுகள் என்பதை நீங்கள் சிந்திச்சுக்கோங்க.